வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி தனியாக அனுப்ப மனசு இல்லாமல் சரி நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா வந்து வீட்டில் எல்லோரும் பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுனால. ஆனால் காரில் வந்து ட்ராப் பண்ணதை வந்து மேலே சாரதா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு உடனே காவேரி வந்து நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு, இல்லைம்மா நான் எக்ஸிபிஷனில் தான் இருந்தேன், உண்மையை சொல்ல எங்கே போயிட்டு வர அப்படின்னோடனே, இல்லைம்மா ஸ்டால் வேலை அப்படின்னோடனே பலார்னு ஒரு அறையிறாங்க. பொய் சொல்கிறியா நீன்னு, இப்போ தான் நான் பார்த்தேன் நீ அந்த தம்பி கூட வந்ததை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு என்ன இல்லை என்னோடய வண்டி வந்து சரியில்லை, அதனால் இவர் வந்தார், அப்போ தான் என்னை கூப்பிட்டு வரேன்னு சொன்னார்மா அப்படின்னோடனே, எதுக்கு பொய் சொல்கிறேன், இப்போ உனக்கு என்ன இன்னும் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை செமையாக திட்டுறாங்க. விஜய் வந்து அந்த மாமியை பார்க்கறதுக்காக எதிர்ச்சியாக வீட்டுக்கு வரும்போது இவங்க கத்துறதை கேட்டுட்டு உடனே மேலே வந்து டென்ஷன் ஆகி அவர் வந்து எதுக்கு இப்போ நீங்கள் அவளை அடிக்கிறீங்க, காவேரி என்ன தப்பு பண்ணான்னு இப்போ நீங்கள் தேவையில்லாமல் அவளை திட்டிகிட்டு இருக்கீங்க, நீ பேசாததா, நீ மாதிரி நீ போயிடு, நீலாம் வந்து பேசணும்னு அவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய் திட்டிடுறாங்க. உடனே வந்து காவேரி அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், நான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. காவேரி வந்து விஜய் நீங்கள் விடுங்க, நீங்கள் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கம்மனு இரு காவேரி, எதுக்கு அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னேன். விஜய் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னோடனே சாரதா வந்து என்ன நிலைமை, உனக்கு என்னப்பா எங்கள் வீட்டு நிலைமை தெரியும், என் பொண்ணு நிலைமை தெரியும், உனக்கெல்லாம் இப்போ எங்களையா தெரிய போகுது அப்படி அப்படின்னோடனே உங்கள் பொண்ணு மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப ஆதங்கத்தில் சொல்லிடுவார். உடனே சாரதா வந்து அப்படியே ஷாக்காக நின்றுருப்பாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து ஆமாம் அவங்க பொண்ணு மாசமாக இருக்கா அப்படின்னு நம்ம காவேரி அப்படியே கீழே குனிஞ்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே வந்து சாரதா வந்து காவேரியை பார்த்து நிஜமாவா காவேரி, ஏன் நீ சொல்லவே இல்லை இது அப்படின்னு. இல்லைம்மா ஆல்ரெடி நீ அவர் மேலே கோவமாக இருக்க, இதெல்லாம் சொன்னால் எப்படி நீ என்ன ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே காவேரி உடனே வந்து சாரதா வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டி நீ இதெல்லாம் என்று சொல்லவே இல்லை, நான் என்ன அவ்வளோ பெரிய கல்மனசுக்காரியா அப்படின்லாம் சொல்லிட்டு நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணப்பவே நான் உனக்கு கொஞ்ச நாளாக மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லாமல் இருக்கலாமா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கங்கா பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமா ஓடி வந்து கங்காவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, நீயும் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்க நேரத்தில் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னதே என்னால் தாங்க முடியல, இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.